In triangle ABC, D and E are points on the sides AB and AC respectively, such that DE parallel to BC. The given DE parallel to BC. The triangle ABC DE parallel to BC அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ DE parallel to BC இருந்துச்சுன்னா அது BPT தீரம். அப்போ BPT தீரத்தை நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறோம். அப்போ இந்த சம் ஃபஸ்ட் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா AD டிவைட் பை DB ஈக்குவல் டு 3/4 சொல்லிக்கலாம். அப்போ AD லென்த் வந்து 3, BD லென்த் வந்து 4. AC லென்த் வந்து எவ்வளோ தந்துருக்கான்னு பாருங்கள். AC லென்த் வந்து இந்த இடத்துல 15 அப்படின்னு தந்துருக்கான். என்ன கண்டுபிடிக்கணும்? AE கண்டுபிடிக்கணும். இப்போ AE கண்டுபிடிக்க வேண்டியதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போது இந்த EC வேல்யூவில் வரணும்னா 15லேருந்து இந்த எக்ஸை மைனஸ் பண்ணால் கிடைக்கும். அப்போது 15 மைனஸ் எக்ஸ். அப்போது therefore by BPT இந்த BPT தேர்த்தை அப்ளை பண்ணுறோம். BPT தேர்த்தை அப்ளை பண்ணும்போது ப்ரொப்போர்ஷன் AD டிவைட் பை DB. அப்போ AD டிவைட் பை த DB ஈக்குவல் டு AE டிவைட் பை EC. AE டிவைட் பை த EC. AD டிவைட் பை DBங்கிறது 3/4. இப்போ 3/4 ஈக்குவல் டு AE எக்ஸ் EC 15 மைனஸ் எக்ஸ். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 இன்ட்டு த 15 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4x. இந்த 3ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 3 இன்ட்டு 15 45. 3 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3x ஈக்குவல் டு 4x. நெக்ஸ்ட்டு இந்த 45 ஈக்குவல் டு எக்ஸ் அங்கே கொண்டு போய்க்கலாம் 3xை. அப்போது 4x ப்ளஸ்ஸு 3x. இப்போது 45 ஈக்குவல் டு 7x அப்படின்னு கிடைக்குது. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 45 டிவைட் பை த 7 அப்படின்னு கிடைக்கும். இப்போ டிவைட் 7ஆல் டிவைட் பண்ணோம்னா 6.43 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு எக்ஸ். கொஸ்டினில் எக்ஸுங்கிறது என்னது? AE. அப்போது AE ஈக்குவல் டு 6.43 சென்டிமீட்டர். செகண்ட் டிவிஷனில் AD 8x மைனஸ் 7, அடுத்தது DB 5x மைனஸ் 3, AE 4x மைனஸ் 3, EC 3x மைனஸ் 1. இதை அவங்க தந்துட்டாங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்கான். இப்போ என்ன தந்திருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவன் the DE parallel to the BC அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ DE parallel to BC அப்படின்னா அது BPT தேரத்தை தருது. therefore by BPT. அப்போ BPT தேரத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு ப்ரொப்போர்ஷன் கிடைக்கும். AD டிவைட் பை DB AE டிவைட் பை ECன்னு ப்ரொப்போர்ஷன் கிடைக்குது. அப்போ AD டிவைட் பை DB ஈக்குவல் AE டிவைடட் பை த EC அப்படின்னு ப்ரொப்போர்ஷன் கிடைக்கும். இப்போ ஏடியோடைய வேல்யூ எடுத்து நம்ம எழுதுகிறோம். அது 8x மைனஸ் 1, 8x மைனஸ் 1 டிவைட் பை 5x மைனஸ் 3 ஈக்குவல் 4x மைனஸ் 3 டிவைட் பை த 3x மைனஸ் 1. அந்தந்த பிளேஸ் அந்தந்த வேல்யூ எழுதியாச்சு. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது 8x மைனஸ் 7 இன்ட்டு the 3x minus 1 equal to 4x minus 3 into the 5x minus 3. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்து இந்த 2 டேர்ம் கூட மல்டி பண்ணுறோம். செகண்ட் டேர்ம் எடுத்து இந்த 2 டேர்ம் கூட மல்டி பண்ண போகிறோம். இப்போ 8xையும் நம்ம 3xையும் மல்டி பண்ணோம்னா இந்த 24x² கிடைக்கும். அப்போ 8x இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 8x மைனஸ் 7 இன்ட்டு 3x மைனஸ் 21x மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? இப்போ ப்ளஸ் 7. அதேமாரி இதில் பார்த்தீங்கன்னா 4x இன்ட்டு 5x போடும்போது 20x². 4x இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 12x மைனஸ் 3 இன்ட்டு 5x மைனஸ் 15x மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ்ஸு 9. இப்போது இந்த டேர்ம் அப்படியே லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடலாம். அப்போது இதை எல்லாத்தையும் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துட்டோம்னா இந்த 24x² இது ரெண்டும் ஆட் பண்ணோம்னா 29x ப்ளஸ் 7. அதேமாதிரி இதையும் சிம்பிளை பண்ணிக்கலாம். இந்த 20x² இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு 27 அப்படின்னு கிடைக்குது. 27x மைனஸு 27x அப்போது ப்ளஸ்ஸு 9 அப்படின்னு கிடைக்கும். இது அப்படியே லெஃப்ட் சைடில் நம்ம கொண்டுட்டோம்னா 24x² minus 29x plus 7 minus 20x square. இது மைனஸ் ஆகிறதுனால லெஃப்டில் வந்தால் ப்ளஸ் ஆயிடுச்சு. ப்ளஸ் 27x
இது ப்ளஸ் ஆக்கினால லெஃப்ட்டில் வந்ததுனால -9 ஈக்குவல் டு த 0 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதை சிம்பிளை பண்ணுவோம். இப்போ 24x², லைக் டேம் எடுத்து சிம்பிளை பண்ணுவோம். லைக் டேம் 24x², 20x², x² வரதெல்லாம் லைக் டேம், எக்ஸ் வரதெல்லாம் லைக் டேம், கான்ஸ்டன்ட் வந்து லைக் டேம். இப்போ 24x²லேருந்து 20x² மைனஸ் பண்ணால் 4x² -29x ப்ளஸ் 27x. இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து -2x. 7 - 9 அப்படின்னு போடும்போது -2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குது. அப்போது இதை டிவைடட் பை 2 ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போது 2x² - x -1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம கிடைக்குது. இப்போது இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி போட போகிறோம். இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணும்போது பாருங்கள், இந்த இது ரெண்டையும் எடுத்து மல்டி பண்ண போகிறோம். இந்த 2 × -1 அப்போ இங்கே என்ன வரும், -2 வரும். மல்டிபிள் பண்ணால் -2 வரணும், ஆட் பண்ணால் -1 வரணும். மல்டிபிள் பண்ணால் -2, ஆட் பண்ணால் -1. அப்போ -2 × 1 அப்படின்னு போடும்போது -2 கிடைக்கும். -2ஐயும் +1ஐயும் ஆட் பண்ணோம்னா இந்த -1 கிடைக்கும். இப்போ டிவைடட் பை இங்கே என்னென்னு பார்க்குறோம், வேரியபிள் வந்து எக்ஸு, வேரியபிளுக்கு முன்னாடி 2ன்னு இருக்கா, அப்போது 2xன்னு எழுதுவோம். டிவைடட் பை 2x. இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல -1 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸு -1, அப்போது எக்ஸு -1, 2x + 1, அப்போது 2x + 1 ஈக்குவல் டு 0. அப்போது இதில் x - 1 ஈக்குவல் டு 0ன்னு போடும்போது இந்த x ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்குது. அதே மாதிரி 2x + 1 ஈக்குவல் டு 0ன்னு போடும்போது 2x ஈக்குவல் டு -1, அப்போ x ஈக்குவல் டு -1/2 கிடைக்கும். இப்போது எக்ஸோட வேல்யூ நம்ம பாசிட்டிவாக தான் எடுத்துக்க போகிறோம். அப்போது x ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கொஸ்டினில் கேட்டுக்கிறது எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்கான். அப்போ பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துகிட்டா போதும். x ஈக்குவல் டு 1. ABCD is a trapezium in which AB parallel to DC and P, Q are points on AD and BC respectively, such that PQ parallel to DC if PD equal 18 cm, BQ equal 35 cm and QC equal 15 cm. Find AD. இதில் பாருங்கள், ABCD is a trapezium அப்படின்னு தந்திருக்காங்க. PQ parallel to the AB அப்படின்னு நம்ம தந்திருக்காங்க. ரெண்டாவது நம்ம ட்ரா பண்ணுறோம், ஏசிங்க ஒரு டயனல் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். இப்போ ட்ரா ஏசி டயனல். இந்த டயனலுங்கிறது நம்ம ட்ரா பண்ணுறோம். இப்போ டயனல் ஏசி வச்சு பார்க்கும்போது இந்த பக்கம் இருக்கிறது ஒரு ட்ரையாங்கிள், இங்கே இருக்கிறது ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு கிடைக்குது. இங்கே இருக்க ட்ரையாங்கிளுக்கு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசிடி அப்படின்னு இருக்குது. இன் ட்ரையாங்கிள் ஏசிடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஏசிடிங்கிற ட்ரையாங்கிளை இங்கே தனியாக நான் போட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஏசிடி இந்த ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போது பிஜின்னு இருக்குது. அப்போது இதை வேல்யூ பார்த்தீங்கன்னா இது 18. இந்த வேல்யூ வந்து அதாவது ஏடி தான் கொஸ்டினில் கேட்டிருக்கான். அப்போ கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த வேல்யூ 18 போது அந்த ஏடி வேல்யூ என்னவோ இருக்கும், இந்த எக்ஸ்லேருந்து இந்த 18 மைனஸ் பண்ணால் கிடைக்கும். அப்போ x - 18 அதை இங்கே எழுதிடும், x - 18. சரி, இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த பிஜி parallel to டிசின்னு இருக்குது. அப்போது பிஜி parallel to டிசி. அப்போது இது பிபிடி தேர்தல் அப்ளை பண்ண போகிறோம். therefore by பிபிடி தேர்தல் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஏஜி டிவைட் பை ஜிசி ஈக்குவல் டு இங்கே ஏபி டிவைட் பை பிடி. அப்போது ஏஜி டிவைட் பை ஜிசி ஈக்குவல் ஏபிங்கிறது x - 18 டிவைட் பை த 18 கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம். அப்போது இன் ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கிறோம். டயக்ராம் போடுறோம். டயக்ராம் வந்து ஏபிசி. இதில் பார்த்தீங்கன்னா ஜிக்யூ வந்து parallel to the ஏபின்னு இருக்குது. அப்போது ஜிக்யூ the parallel to the AB அப்படின்னு இருக்குது. அப்போ ஜிக்யூ parallel to ஏபிங்கும் போது பிபிடி தேர்தல் அப்ளை பண்ணுறோம். therefore by பிபிடி தேர்தல் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஏஜி டிவைட் பை ஜிசி ஈக்குவல் பிக்யூ டிவைட் பை கியூசி. அப்போது பிக்யூ டிவைட் பை த கியூசி. அப்போது ஏஜி டிவைட் பை ஜிசி ஈக்குவல்
பிக்யூ வந்து இந்த இடத்துல 35 பாருங்கள், இந்த பிக்யூ லென்த் வந்து 35, அதேமாதிரி கியூசி லென்த் வந்து 15. அப்போ இங்கே வந்து பிக்யூ லென்த் 35 போகிறோம், அதேமாதிரி கியூசி லென்த் வந்து 15 போகிறோம். அப்போ எழுதும்போது 35 டிவைட் பை 15 வரும். அப்போ இந்த இடத்துல 7 5s the 3 5 வரும், 7/3. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இங்கே AGG/GCன்னு வருது, இங்கே AGG/GCன்னு வருது. அப்போது ரைட் சைடு ரெண்டு வேல்யூ நம்ம ஈக்குவல் பண்ணி நம்ம எழுத போகிறோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு வேல்யூ ஈக்குவல் பண்ணும்போது இந்த x மைனஸ் 18 டிவைட் பை 18 ஈக்குவல் டு 7/3 எழுதலாம். அதாவது ஃப்ரம் 1 and 2 இந்த ரெண்டுலேருந்து. அப்போது இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் கிடைக்கும். அப்போது 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 18 ஈக்குவல் டு இந்த 18 இன்ட்டு 7 அப்படின்னு எழுதலாம். அப்போ உள்ள மல்டி பண்ணோம்னா 3x மைனஸ் 54 ஈக்குவல் டு இது ரெண்டையும் மல்டி பண்ணால் 126 கிடைக்கும். அப்போது 3x ஈக்குவல் டு மைனஸ் 54 ரைட் சைடில் கொண்டு போவோம், மைனஸ் 54 ரைட் சைடில் கொண்டு போனால் ப்ளஸ் 54. அப்போது 3x ஈக்குவல் டு 180 அப்படின்னு கிடைக்குது. therefore x equal to the 180 divided by 3 equal to the 60. அப்போது x equal to the 60 சென்டிமீட்டர். இந்த இடத்துல எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா AD. அப்போது AD equal to 60 சென்டிமீட்டர். In a triangle ABC, D and E are points on the sides AB and AC respectively. For each of the following cases, so that DE parallel to BC. In triangle ABC, the prove that DE parallel to BC அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே வேல்யூஸில் தந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா AD அப்புறம் AB வேல்யூ தந்திருக்காங்க, AE AC வேல்யூ தந்திருக்காங்க. என்ன வேல்யூ தந்திருக்காங்களோ அதை அப்படியே நம்ம ப்ரொபோர்ஷனில் எழுதுகிறோம். அப்போது AD டிவைடட் பை த AB ஈக்குவல் டு ரைட் சைடில் பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா AE டிவைடட் பை AC. இதை அப்படியே நம்ம எழுதிக்கலாம். இந்த வேல்யூ அப்ளை பண்ணும்போது 8 divided by the 12 equal to the 12 divided by the 18 அப்படின்னு நம்ம கிடைக்குது. இப்போது நம்ம ரெண்டையும் நம்ம சிம்பிளை பண்ணுவோம். இது வந்து 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 4s, இது 3 4s வரும். அதேமாதிரி இது 6ஆல் டிவைட் பண்ணால் 2 6, இது 3 6 வரும். இப்போ ரெண்டு ப்ரொபோர்ஷன் வேல்யூ நமக்கு ஈக்குவலாக வருது. therefore by converse of BPT DE parallel to the BC. இதில் பாருங்கள், ட்ரையாங்கிள் ABC, இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் DE parallel to BC அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். இங்கே ப்ரொப்போர்ஷன் தந்திருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த AD வேல்யூ தந்திருக்காங்க, AB வேல்யூ, AE வேல்யூ, AC வேல்யூ தந்திருக்காங்க. இந்த வேல்யூலாம் ஒரு ப்ரொப்போர்ஷன் எழுத போகிறோம். அப்போது AD டிவைடட் பை த AB ஈக்குவல் டு AE டிவைடட் பை த ஏசின்னு எழுதலாம். AD அப்படிங்கிறது 1.4 டிவைடட் பை 5.6 ஈக்குவல் டு AE 1.8 டிவைடட் பை AC லென்த்து 7.2. இதை நம்ம சிம்ப்ளை பண்ணுறோம். சிம்ப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த 14 அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல 2ஆல் டிவைட் பண்ண 7ஆல் டிவைட் பண்ணோம்னா 7ஆல் டிவைட் பண்ணால் 2 7, இதை 8 7s வரும். 8 7s அது 56. அதேமாதிரி இதை வந்து 18 6ஆல் டிவைட் பண்ணால் 3 6 ஆகுது 18. இங்கே வந்து 6ஆல் டிவைட் பண்ணோம்னா 12 6ன்னு வரும். சரி, இது திரும்ப சிம்ப்ளை பண்ணும்போது 2ஆல் டிவைட் பண்ணால் 1/4, இது 3ஆல் டிவைட் பண்ணால் 1/4. அப்போ 1/4 ஈக்குவல் டு 1/4 அப்படின்னு கிடைக்குது. அப்போது இந்த ப்ரொப்போர்ஷன் ஈக்குவலாக இருக்குது. ப்ரொப்போர்ஷன் ஈக்குவலாக இருக்கனால இந்த இடத்துல ப்ரொப்போர்ஷன் ஈக்குவலாக இருந்தால் இந்த கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி தியரம் அப்ளை ஆகும். அப்போ கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி தியரம் அப்ளை ஆகும்போது இந்த DE parallel to the BC. In figure, PQ parallel to BC and PR parallel to the CD. Prove that first division AR divided by AD equal AQ divided by AB. Second division QB divided by AQ equal DR divided by AR. இதில் வந்து PQ parallel to BC அண்டு PR parallel to CD அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ரூவ் தட் AR divided by AD equal to AQ divided by the
ஏபி அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். இதில் நான் ஃபஸ்ட் என்ன வச்சுன்னா PQ parallel to the BC அப்படிங்கிற எடுத்துக்கிறோம். இப்போ PQ parallel to BC therefore by BPT. அப்போ பிபிடி தியரத்தை நம்ம அப்ளை பண்ணுறோம். பிபிடி தியரத்தை அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த ட்ரையாங்கிள் மட்டும் தனியாக இங்கே போடுறோம் பாருங்கள். இந்த ட்ரையாங்கிள் மட்டுமே தனியாக எடுத்து இங்கே போடும்போது அதில் பாருங்கள் APC, இது வந்து Q, இது B. இந்த PQ parallel to the BC. பிபிடி தியரத்தை அப்ளை பண்ணும்போது நம்ம என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா AQ divided by the AB. AQ divided by AB equal to அதேமாதிரி AP divided by AC. AP divided by AC அப்படின்னு நம்ம கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்டு இதிலே பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ADC, அதாவது ACD அப்படிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ACDங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த ACDங்கிற ட்ரையாங்கிள் ACD சரி ACDங்கிற ட்ரையாங்கிளை பார்க்கும்போது இதில் PR parallel to the CD அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ PR parallel to the CD. therefore by BPT தியரத்தை அப்ளை பண்ணும்போது இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா AR divided by AD equal to AP divided by the AC வரும். AP divided by the AC. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது AP by AC, இங்கே AP by ACனுக்கு ரெண்டு ஈக்குவல். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணிடலாம். அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணும்போது ஃப்ரம் 1 and 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுவோம். அப்போது AQ divided by AB equal to AR divided by AD. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட் எடுத்துகிட்டு இந்த செகண்ட் ரிசல்ட் நம்ம கொண்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா AQ divided by AB equal to AR divided by ADன்னு வரும். இதை ஃப்ரம் இப்போ இது வந்து ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாம். டேக் ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா AB divided by AQ equal to AD divided by the AR அப்படின்னு நம்ம கிடைக்குது. இப்போ AB அப்படிங்கிறது எப்படி எழுதலாம் பாருங்கள். AB அப்படிங்கிறத டயக்ராமில் பார்த்தீங்கன்னா AB இப்போ பாருங்கள் AB அப்படிங்கிறத AQ ப்ளஸ் QBன்னு எழுதலாம். AQ ப்ளஸ் QB. அதேமாதிரி ADங்கிறத AR ப்ளஸ் RD அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம அப்படி எழுத போகிறோம். AB அப்படிங்கிறத AQ ப்ளஸ் QB டிவைடட் பை AQ ஈக்குவல் டு ADங்கிறத AR ப்ளஸ் RD டிவைடட் பை AR அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ AQவால் நியூமரேட்டர் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது AQ டிவைட் பை AQ ஒன்றுன்னு ஆச்சு. QB டிவைட் பை AQன்னு கிடைக்கும். இப்போ QB டிவைட் பை AQ ஈக்குவல் டு AR டிவைட் பை AR 1 ப்ளஸ்ஸு RD டிவைட் பை RD divided by the ARன்னு கிடைக்கும். அப்போ கேன்சல் த 1 both side. அப்போ cancelling 1 on both sides we get QB divided by AQ equal to RD divided by AR அப்படி ரிசல்ட் கிடைக்கும். Rhombus PQRB is inscribed in a triangle ABC such that angle B is one of its angle P, Q and R lie on AB, AC and BC respectively. If AB equal to 12 cm and BC equal 6 cm, find the sides PQ RB of the rhombus. இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி தந்திருக்காங்க. இந்த ட்ரையாங்கிள் ஏபிசிக்குள்ளே PQRBங்கிறது ஒரு ராம்பஸ், அந்த ராம்பஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ராம்பஸுடைய சைடு தான் அவங்க கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ ராம்பஸ்னால் 4 சைடு நம்மளுக்கு ஈக்குவல் தான். அப்போது ராம்பஸுடைய சைடு வந்து நமக்கு தெரியாதனால நம்ம ராம்பஸுடைய சைடுக்கு வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஏபியோட லென்த் வந்து 12 தந்திருக்காங்க.
அப்போ ராம்பஸுடைய சைடு வந்து இந்த சைடு வந்து எக்ஸாக இருக்கும்போது இந்த சைடு என்ன இருக்கும் 12 மைனஸ் எக்ஸ்னு எழுதுவோம். அதேமாதிரி பிசியோடைய லென்த்து 6, ராம்பஸுடைய சைடு வந்து இந்த இடத்துல பார்த்தா எக்ஸா, அப்போ இந்த வேல்யூ வந்து 6 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுறோம். இப்போ ஃபஸ்ட்டு அவன் என்ன தந்திருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஏபிசியில் ட்ரையாங்கிள் ஏபிசியில் பிக்யூ பேலோ டு பிசின்னு தந்திருக்கான். பிக்யூ பேலோ டு த பிசி. அப்போ பிபிடி தேர்தலை அப்ளை பண்ணுறோம். therefore by பிபிடி. இப்போ பிபிடி தேர்தலை அப்ளை பண்ணும்போது த சைட்ஸ் ஆர் இந்த ப்ரொபோஷனல் ஆகிடும். அப்போ பிக்யூ தானே, பிக்யூ பேலோ டு பிசி அப்படிங்கும்போது ப்ரொபோஷனல் எழுதும்போது ஏபி டிவைடட் பை த பிபி. இப்போ ஏபி டிவைடட் பை பிபி ஈக்குவல் டு ஏக்யூ டிவைடட் பை கியூசி. இப்போ ஏக்யூ டிவைடட் பை கியூசி அப்படின்னு கிடைக்கும். இது ஃபஸ்ட் ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெண்டாவது இதே ட்ரையாங்கிள் ஏபிசியில் ட்ரையாங்கிள் ஏபிசியில் பாருங்கள். ஏபிசியில் த கியூஆர்ங்கிறது பேரலல் டு த ஏபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கியூஆர் இஸ் பேரலல் டு த ஏபி. இப்போ கியூஆர் வந்து பேரலல் டு ஏபியாக இருந்துச்சுன்னா கியூஆர் வந்து பேரலல் டு த ஏபி அப்படிங்கும்போது என்ன வரும், ப்ரொபோஷன் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா பிஆர் டிவைடட் பை ஆர்சி. பிஆர் therefore by பிபிடி பிஆர் டிவைடட் பை த ஆர்சி ஈக்குவல் டு இந்த சைடு பார்க்கும்போது ஏக்யூ டிவைடட் பை கியூசி. அப்போ ஏக்யூ டிவைடட் பை கியூசி கிடைக்கும். இப்போ 1 and 2 ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். ஃப்ரம் 1 and 2 ரெண்டையும் பார்க்கும்போது ரைட் ஹேண்ட் சைடு வந்து ரெண்டு ஈக்குவல் ஆக்கனால லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் பண்ணோம்னா ஏபி டிவைடட் பை பிபி ஈக்குவல் பிஆர் டிவைடட் பை ஆர்சி அப்படின்னு கிடைக்கும். இப்போது ஏபியுடைய வேல்யூ என்ன டயக்ராமில் பார்த்தீங்கன்னா 12 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. 12 மைனஸ் எக்ஸ். பிபியுடைய வேல்யூ டயக்ராமில் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். பிஆர் வேல்யூ எக்ஸு. அதேமாதிரி ஆர்சி வேல்யூ 6 மைனஸ் எக்ஸ். இப்போ எல்லாத்தையும் நம்ம அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 12 மைனஸ் எக்ஸு இன்ட்டு த 6 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு எழுதுகிறோம். இப்போது 12 இன்ட்டு 6ன்னு போடும்போது 72. 12 இன்ட்டு மைனஸ் எக்ஸு மைனஸு 12x மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 6 மைனஸ் 6x மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் வேல்யூ கேன்சல் ஆச்சு. அப்போ இந்த இடத்துல 0ன்னு ஆச்சு. ரைட். இப்போ பிறகு இந்த 72 மைனஸ் ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 18x ஈக்குவல் டு 0. இப்போ மைனஸ் 18x ஈக்குவல் டு மைனஸ் 72 வரும். மைனஸ் மைனஸ் கேன்சல். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 72 டிவைட் பை த 18. அப்போ 18 டிவைட் பண்ணால் 4 டைம்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். அப்போது என்ன கேட்டிருக்கான், எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது லென்த் ஆஃப் த பிக்யூ அண்டு ஆர்பி இதான் கேட்டிருக்காங்க. அப்போ பிக்யூ ஈக்குவல் டு ஆர்பி ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர்.